ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்ரியா பழனி. இன்னைக்கு ஒரு ரொம்ப சிறப்பா நிறைய விஷயங்களை 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, லக்ஷ்மி நாராயண ஸ்ரீ ராமானுஜஜியர் அண்ணா சுவாமி அவர்கள்கிட்ட தான் கேட்க போறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. 2025 நிறைய விஷயங்கள் மக்கள் பார்த்தாங்க, செஞ்சாங்க, கேட்டாங்க அப்படின்னு 2025 முடிஞ்சு போச்சு. 2026க்குள்ள காலடி எடுத்து வைக்க போறோம். 2026 பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இப்பவே மக்கள் மத்தியில எழ ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இல்லாம 3 பயிற்சிகள் வேற நடக்க போகுது அப்படிங்கிறதுனால இன்னும் 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத தெரிஞ்சு ஆவலா இருக்காங்க. 2026 எப்படி இருக்க போகுது நீங்க சொல்லுங்க. ஆஸ்ட்ரோ டிவைன் ஆன்மீக அன்பர்களுக்கு என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2025 பொறுத்த வரைக்கும் செவ்வாய், அதாவது பார்த்தீங்கன்னா சேனாதிபதினு சொல்லுவாங்க, அந்த ஒரு போர் கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய ஆண்டாகத்தான் இருந்தது. 2026 பொறுத்த வரைக்கும் ராஜ கிரகம் என்று சொல்லக்கூடிய குருவினுடைய ஆண்டாக பிறக்கின்றது. எண்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா 2026 ஒன்றுக்குரியவன் யாருன்னா சூரியன். அந்த வகையில் பார்க்கும்போது 2026ஆம் ஆண்டில் ஒரு முக்கியமான பயிற்சிகளையும் நாம் சந்திக்க போகின்றோம். திருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா நம்ம சனி பயிற்சியை சந்தித்தோம். அடுத்தது வாக்கிய பிரகாரம் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி எப்படி இருக்கும் என்பதை இந்த இதில் பார்க்க போகிறோம். 2026 ஆண்டாவது ஒரு நம்பிக்கை தருமா, ஒரு நிம்மதியான வாழ்வை தருமா, பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை அமையுமா என்று எதிர்பார்ப்பது இயற்கை தானே. அந்த வகையில் பார்க்கும்பொழுது 2026ஆம் ஆண்டு 12 ராசி, அதில் பார்க்கும்போது மேஷம் தொடங்கி மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கான பலன்களை எல்லாம் இப்போ நம்ம சோடி பிரசன்னத்தில் பார்க்க போகிறோம். சார், கடைசி ராசியான மீன ராசிக்காரர்கள் 2025 பல சந்தோஷங்களை பார்த்திருப்பாங்க, கஷ்டங்களை பார்த்திருப்பாங்க, போராடி தன்னோட வாழ்க்கையை நகர்த்திட்டே இருந்திருப்பாங்க. இப்போ 2026 வேற வரப்போகுது. 2026 அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்க போகுது? 2026 பொறுத்த வரைக்கும் கவலைப்பட வேண்டாம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவானை பொறுத்த வரைக்கும் திருக்கணித பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஜென்ம சனி, அதாவது அவர் சனி விரய சனியிலேருந்து ஜென்ம சனி. இப்போ அவர் வக்ரம் நீங்கி பார்த்து திரும்பவும் பார்த்தீங்கன்னா விரய சனி வந்துட்டார். பாக்கிய பஞ்சாங்கமும் அதே நிலை தானே, காலம் தானே முன்ன பின்ன வரும். கொஞ்சம் விரய சனி அப்படின்னாலே உடல் ரீதியாக மன ரீதியாக பாதிப்புகளை தரும். உடல் ரீதியான ஏதாவது புரிபடாத சில நோய்களால் பாதிக்கப்படக்கூடிய சன்பங்க, அதன் காரணமாக மருத்துவ செலவு ஏற்படலாம். மன ரீதியாக சில தவறான நண்பர்களுடைய தொடர்பு, தவறான மனிதனுடைய பழக்க வழக்கம், அதன் காரணமாக விரைய செலவு ஏற்படலாம். அப்புறம் வம்பு வழக்கல் வருவதற்கான சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருந்துட்டாலே போதும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா மீனத்தை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டாம். மேஷத்தை தலையா வச்சிருந்தோம்னா மீனத்தை பாதமா சொல்லலாம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பத்திலிருந்து மீனம் வந்திருக்காரு. மீனம் குருவினுடைய இடம், அதனால பாதிப்பு இல்லை, பயப்பட வேண்டாம். நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும். கண்டிப்பா சார். இப்போ மீன ராசியில இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் 2026 எப்படி இருக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் மீனராசி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பொற்காலம். காரணம் கும்பத்தில் இருந்த சனி மீனம் வருகின்றார். குருவின் இடம் நோக்கி வருவதனால தொழிலில் வாழ்க்கையில் இவங்களை வச்சு தான் இவங்களுடைய பெற்றோரையும் சொல்ல முடியும். அந்த வகையில் பொருளாதார நெருக்கடியை சந்தித்து படிப்பு பாதியில் நின்றாலும் சரி, தடைபட்டு போனாலும் சரி, அது நீங்கி படிப்பை தொடர்ந்து படிப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். எதிர்கால கனவுகள் மெய்ப்படும். எதிர்காலத்தை பற்றிய பயம் இல்லாமல் இருப்பாங்க. கண்டிப்பா சார். தொழில் ஏற்கனவே நான் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் சரி, இல்லை நான் புதுசா தொழில் தொடங்க போறேன் 2026 வந்தாலே யாராவது ஒருத்தர் புது விஷயத்த செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க புத்தாண்டுல. அந்த மாதிரி தொழில் தொடங்கணும், இல்லை ஏற்கனவே இருக்கிற தொழிலை இன்னும் மேம்படுத்தணும் அப்படின்னா சிறப்பான ஆண்டா இருக்கா? அற்புதமான ஆண்டாகத்தான் சொல்வேன். ஏன்னா விரயசனியாக இருந்தாலும் கூட திட்டமிட்டு காரியம் செய்வார்களானால் இழப்பதற்கு எதுவுமே இல்லை. தொழிலில் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு ஆண்டாக, அதே நேரத்தில் கவனமாக செயல்படக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் தொழிலில் அமையும். கண்டிப்பா. மீனராசி பெண்களுக்கு எப்படி இருக்கு? மீனராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் அல்லவா, குரு இடத்தை நோக்கி கும்பராசியில் இருந்தக்கூடிய சனி பகவான் மீனத்துக்கு வருவதனால பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல திருமண யோகம் கிடைக்கும். நினைத்தது நினைத்தபடி நடக்கும். நல்ல ஒரு தொழில் செஞ்சு வாழணும்னு நினைக்கக்கூடியவங்க, இல்லை அரசு துறையில் வேலைக்கு முயற்சி செய்கிறவங்க ஒரு நல்ல முன்னேற்றம் பெறுவார்கள். நினைத்தது நினைத்தபடி நடக்கும். கண்டிப்பா திருமண யோகம் கிடைக்கும் சொல்லிட்டீங்க. குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் முன்ன பின்ன தள்ளியிருந்தாலும் இந்த ஆண்டு இறுதிக்குள்ள அதற்கான நல்ல வாய்ப்புகளை சனி பகவானே அமைத்து தருவார். கண்டிப்பா சார். மீனராசிக்காரர்களுக்கு 2026 பண வரவு அப்படிங்கிறது, மீனராசியை பொறுத்த வரைக்கும் பயப்படவே வேண்டாம். விரைய செலவாக இருந்தாலும் கூட அந்த விரையை எப்படிலாம் வரும், மன ரீதியாக உடல் ரீதியாக வரும். அந்த ரெண்டையும் சரியாக வைத்து கொண்டாலே பணம், இது வரைக்கும் பணத்தினால வந்த பிரச்சனைகள், அந்த கணவன் மனைவி உறவாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், இல்லை ஒரு யோகமாக இருக்கலாம், அதிலிருந்து அந்த தடைகள் நீங்கும். என்னுடைய அனுபவத்தில் மீனராசிக்கு
இந்த காலகட்டம் விரய சனியாக இருப்பதனால கவனமாக இருந்துட்டாலே போதும், சேமிப்பு இருந்து விட்டாலே போதும், பணவரவுக்கு பஞ்சம் இல்லை. கண்டிப்பா சார், ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு சொன்னா கூட கொஞ்சம் கவனம் அங்க தேவை அப்படின்னு நீங்க அழுத்தி சொல்லியிருக்கீங்க. அதனால மீனராசிக்காரர்கள் என்ன பரிகாரங்கள் செய்யணும்? பரிகாரம்னு சொல்லிப்பட்டா நான் சொன்ன 3 ராசிங்க, மகரம், கும்பம், மீனம், இந்த 3 ராசிக்காரர்களும் வழிபடக்கூடிய ஒரே தெய்வம் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா 2025 மட்டுமல்ல, 2026 அவங்களுக்கு சென்று நிற்க வேண்டியது சனீஸ்வர பகவான் தான். அந்த வகையில் பார்க்கும்பொழுது அருகில் உள்ள சிவாலயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வழிபாடு பண்ணலாம், நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றலாம், திருத்தணி பாத சனீஸ்வரர் ஆலயம் சென்று சனி பகவானை வழிபாடு செய்தால் அற்புதமான யோக பலனை தரும். கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் ஒரு போராட்டம் கலந்த ஒரு ஆண்டாகத்தான் அமைந்தது. இனி கடந்த கால கசப்புகள் மறைந்து எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் நிம்மதியாக வாழ்கின்ற ஆண்டாக அமையுமான கண்டிப்பாக அமையும். நம்பிக்கை தான் வாழ்க்கை, கிரகங்கள் அது கடமையை செய்கின்றது. பல விதமான கஷ்டங்களை அனுபவிச்சு வந்தவங்களுக்கு புது ஆண்டு அப்படிங்கிறது ஒரு கடலில் விழுந்தவனுக்கு கலங்கரை விளக்கம் தெரிகிற மாதிரி தான். அந்த வகையில பார்த்தப்ப என்னுடைய அனுபவத்துல கிராமப்புறத்துல பாத்தீங்கன்னா இந்த அரிசி அளந்து போடுவாங்க, மாகாணியில போட்டாலும் 2 அரிசி எடுத்து படியில போட்டுக்குவாங்க. ஏன் காரணம்? சேமிப்பு. மனிதனுடைய வாழ்க்கையில இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்பாக வாழக்கூடிய ஆண்டு தான். அதாவது என்னுடைய அனுபவத்துல சிக்கனமாக, நிதானமாக, பொறுமையாக வாழக்கூடிய ஆண்டு தான். ஒரு மனிதனுக்கு பிரச்சனை எப்படி வரும், எதனால் வரும், யாரால் வரும் தெரிய முடியாத ஆண்டாக கடந்த காலம் இருந்தது. இனி எடுத்து வைக்கின்ற அடி தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது, எதிர்காலத்தை பற்றியே நினைப்பது இந்த 2026 ஆண்டுல ஒரு நற்பலனை தரக்கூடிய ஆண்டாக அமையும். கண்டிப்பா சார். நம்ம இப்போ நிறைய நம்ம பரிகாரங்கள்ல சொன்னோம், பல கடவுள்களை வழிபடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல பொதுவா 12 ராசிக்காரர்களும் எந்த கடவுளை 12 ராசிக்காரர்கள் வழிபடக்கூடிய ஒரே இது 2026 திருக்கணித வாக்கியம், ரெண்டும் ஒரே மாதிரி பலன் தான். அந்த வகையில் திருத்தணி பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று சனி பகவானை அங்கே தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு அவங்க கையினாலே அபிஷேகம் பண்ணி அவர் பாதம் பணியலாம். வேற எங்கேயுமே அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தொடுதலோ நெருங்குதலோ கொஞ்சம் பயம், அச்சம். ஆனால் இந்த ஆலயத்தில் சிவபெருமான் இடது கையில் வில்லம்பு, வலது கையில் சிவலிங்கம் அமைச்சிருக்கார். அப்போ இவரை வழிபடுவது மிகப்பெரிய ஒரு மாற்றம், தாக்கம் வரும். 12 ராசிக்காரர்களுமே சென்று நின்று வழிபடக்கூடிய ஒரு ஆலயம் எதுன்னா திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம். பயப்படாம போய் வழிபடலாம். சனிதானே ஏதாவது பண்ணிடுவாரோன்ற எண்ணமே வேண்டாம். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க சார். ஏன்னா 2026 உள்ள அடியெடுத்து வைக்கும் போது பல விதமான கேள்விகள் இருக்கும், பல விதமான அச்சங்கள் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும். எல்லாத்துக்குமே கரெக்டா தெளிவா இதுதான் 2026 இப்படிதான் இருக்க போகுது 12 ராசிக்காரர்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கீங்க. நன்றி சார். அதாவது என்னுடைய அனுபவத்துல, அதுவும் சோழி பிரசன்ன அனுபவத்துல ஒவ்வொரு ஆண்டுமே ஒவ்வொரு மனிதனும் யாராவது நிம்மதியாக வாழ்ந்தாங்களா, யாராவது சந்தோஷமாக வாழ்ந்தாங்க இல்லை. ஏன்னா வாழ்க்கை ஒரு வட்டம், மேலிருப்பவன் கீழும் கீழிருப்பவன் மேலும் போவது இயற்கை தானே. அந்த வகையில் பிறக்க வரைக்கும் மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் 3 பலம், தெய்வ பலம், தெய்வ பலம், மனோபலம். அந்த 3 பலமும் ஒவ்வொரு காலகட்டத்தையும் கூடும் குறையும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது என்னுடைய அனுபவத்தில் யார் கைவிட்டாங்களோ இல்லையோ குலதெய்வ வழிபாடு செய்யுங்க 2026. இந்த 2026 ஆண்டை பொறுத்த வரைக்கும் ராஜ கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய ஆண்டாக இருப்பதனால எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நம்பிக்கையோடு போராடி பாருங்கள், இறுதி வெற்றி நமக்குத்தான்.